ஸோ இப்போ நம்ம டேபிளில் வந்து சிக்கன், ப்ரானு, ஃபிஷ்ஷு எல்லாமே வச்சுருக்காங்க. ஏதோ டானிக் கெமிக்கல் மாதிரி டேஸ்ட் வருது. எதுக்கு ஃப்ரைட் ரைஸில் இவ்வளோ கருவேப்பிலை இருக்கு? டேஸ்ட்டு சும்மா தாட்டி தூக்குது. ஓகே, இன்னைக்கு மச் ஆன்டிசிபேட்டட் வீடியோ. ரொம்ப நாளா வந்து எந்த வீடியோ போட்டாலும் இந்த கமெண்ட் மட்டும் தான் வரும், ப்ரோ அன்லிமிட்டெட் பஃபே எப்போ பண்ண போறீங்க எபிசோட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு நம்ம அப்சல்யூட் பார்பிக்யூ வந்திருக்கோம், போரூர்ல இருக்க பிரான்ச்சுக்கு, நம்மளோட செகண்ட் எபிசோட் பண்றதுக்கு. செகண்ட் இப்படி காமிக்க முடியல, பட் எனிவே புதுசா சட்டை வேற வாங்கியிருக்கேன், அதனால இன்னைக்கு வீடியோ பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். அண்ட் வெல்கம் டு இஞ்சி மேன். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் புது புது கான்செப்ட்ஸோட பண்ண போறோம். அண்ட் இந்த வீடியோட கான்செப்ட் என்னன்னா, இந்த 5 கேட்டகரியில நம்ம இந்த ஃபுட், ஆம்பியன்ஸ் அதெல்லாம் ரேட் பண்ண போறோம். அண்ட் இதுல டாப் டேபிள்ல எது இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்பிக்யூ நேஷன் பண்ணோம், அதை பார்க்கலன்னா நான் இங்க பின் பண்றேன், இல்ல இங்க இருக்கும், இங்க ஒரு இடத்துல இருக்கும், அதை பார்த்துட்டு இங்க வந்துருங்க. சோ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இது ரொம்ப வியர்டான பேட்சா இருக்கு. ஏதோ ஒரு ஆஃபீஸ் பில்டிங்ல அடியில ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சிருக்காங்க, வெளியே வந்து குட்டியூண்டா ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஓ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். ஓகே, இதுதான் ஆம்பியன்ஸ். ஏசியும் நல்லா ஃபுல்லா வச்சிருக்காங்க. குட் ஜாப். இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு வந்து நம்ம பார்பிக்யூ நேஷன் போயிருந்தோம். அங்க வந்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்க அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ செகண்ட் எபிசோடுக்கு அப்சல்யூட் பார்பிக்யூ வந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் குட். இந்த மாதிரி தனியா உட்கார்றதுக்கே கொஞ்சம் வியர்டா இருக்குடா. எல்லாரும் கப்பலா ஃபேமிலியா உட்காந்துட்டு இருக்காங்க. டிப்ஸ் வச்சுட்டு போயிருக்காங்க, சட்னிஸ், கிரீன் சட்னி அண்ட் மைனீஸ். நம்மளோட கிரில் வந்து விட்டது. நல்லா சுட கிரில் ஸ்டேஷன் வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கிளீனா இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கு. கொஞ்சம் வைப்பாவது பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கலாம். அது மட்டும் தான், மற்றபடி ஓகே தான். நம்மளோட மஷ்ரூம், பன்னீர், பைனாப்பிள் வந்திருக்கு. பட் நான் அதை கேட்கவே இல்லை. ஸோ பட் எனிவே கைஸ், நம்ம ஸ்டார்டர் வந்துருச்சு கைஸ். ப்ரான்ஸ், ஃபிஷ், சிக்கன், இதெல்லாம் என்னன்னு தெரியல, அவங்க சொல்ல மாட்டாங்க. நான்வெஜ் தானடா வேணும், எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம டேபிளில் வந்து சிக்கன், ப்ரானு, ஃபிஷ்ஷு எல்லாமே வச்சுருக்காங்க. ட்ரை பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க பயங்கரமாக. முதல்ல ப்ரானுக்கு போவோம். ஹனி சிக்கன் எடுத்து வந்து வச்சிருக்காங்க. கிரில்ல எல்லாமே தனியாக கல்லு மாதிரி இருக்கு சிக்கன். இல்லைன்னா இது போன் பீஸா இருக்கணும். நான் போன்லெஸ்ன்னு நினைச்சேன். அடுத்து வந்து கிறிஸ்பி கார்னும் சீஸ் பொட்டேட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து ஷீக் கெபாபு, அந்த ஹனி சிக்கன். ஆக்சுவலாக ஸ்டோரேஜ் முடிஞ்சு போச்சு. ஸோ நான் ப்ரான் சாப்பிட்டது இல்லை ஹனி சிக்கன் சாப்பிட்டதெல்லாம் வரல. ஹனி சிக்கன் வந்து நான் வந்து இது போன்லெஸ்ஸாக இருக்கும்னு நினச்சி சாப்பிட்டேன். கடைசியில் ஃபுல்லாக போனாக இருக்குது, பட் டேஸ்ட் நல்லா இருக்கு. ஷீக் கெபாப் எடுத்து வந்திருக்காங்க. பார்பிக்யூ நேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பாங்க ஷீக் கெபாப் எப்படி இருக்குன்னு. நீங்க ஆனால் பார்க்கவே கொஞ்சம் ட்ரையா இருக்கு, அது ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஷீக் கெபாப்னு சொன்னா ஷீக்கே நம்பாது. ஜோக் இல்லையா, பட் டேஸ்ட் குட். அடுத்து வந்து அவங்களோட கிறிஸ்பி கிரான் ஆச்சு. கிறிஸ்பி கார்ன் யாருக்கோ பர்த்டே, மீண்டும் சந்திக்கிறோம். ஃபைனலி பர்த்டே சாங் முடிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து கிறிஸ்பி கார்ன் எப்படி இருக்கும், கிரான்னே சொல்றேன். கிறிஸ்பி கார்ன், கிறிஸ்பி ஜூசி, நல்லா இருக்கு, குட். அடுத்து அவங்களோட சீசி பொட்டேட்டோஸ் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இதுவும் டக்குன்னு எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க, பட் பொட்டேட்டோ ரொம்ப திக்கா இருக்கு, ஸ்பூன்லயே வர மாட்டேங்குது. ஏதோ டானிக் கெமிக்கல் மாதிரி டேஸ்ட் வருது. சீசி பொட்டேட்டோ ஹியர் இஸ் நாட் மை டைப். அடுத்து அவங்களோட ப்ரானை ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்டே நான் ப்ரான் சாப்பிட்டேன், ஆனால் அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகல. ஓகே, ஒன்னாவல மூஞ்சிலே அடிச்சிருச்சு, பட் தட்ஸ் ஓகே. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அது அந்த பக்கம் எங்கேயோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு பண்றேன். நான் முதல்ல அந்த ப்ரான் தானே எடுத்தேன். ஸோ அந்த ப்ரானே எடுத்து வச்சுக்கிறேன் இருக்கும் சேஃப்டிக்கு. மறுபடியும் இன்னைக்கு எதுவுமே சரியா போக மாட்டேன். சூட்ல எல்லாமே சொதப்புது. ப்ரான் செம்ம டேஸ்டா இருந்துச்சு, உப்பு பயங்கரமா இருக்கு. அப்சல்யூட் பார்பிக்யூ, யுவர் ப்ரான்ஸ் ஆர் ஆசம். வாவ். அடுத்து அவங்களோட ஃபிஷ்ஷுக்கு போயிடலாம். பார்க்க டீசெண்டாக இருக்கு. ஃபிஷ் நான் இதுக்கு தூரமாகவே இருந்துக்கிறேன். இங்க என்ன டிஃப்ரென்ஸ்னா, பார்பிக்யூ நேஷன்ல வந்து கொஞ்சம் சூடு கம்மியா அந்த மாதிரி இருந்துச்சு. இங்க நல்லா சூடா இருக்கு எல்லாமே. ஃபிஷ் நல்லா இருக்கு, ஆனா அதுல ஃபிளேவரே டேஸ்டே வரல. பார்க்க கலரா இருக்கே தவிர அதுல அந்த ஃபிளேவர் வரல. ஸோ இந்த ஷீக்கு தான் திருப்பி சாப்பிட்டுருக்கேன். ஷீக்குன்னு சொல்ல மாட்டேன், ஃப்ரைட் சிக்கன். அடுத்து வந்து அவங்களோட சிக்கன் ட்ரை பண்றேன். சிக்கன் இஸ் நைஸ், ஸ்பைஸ்டா, உப்பு கரெக்டா இருக்கு, இட்ஸ் நைஸ். இப்போ பஃபேல என்ன இருக்குன்னு பார்ப்போமா. எப்படியோ வெஜிடேரியனா நான் ட்ரை பண்ண போறதில்ல. மஷ்ரூமும் பன்னீர்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம், வயிறு ஃபுல் ஆயிடும். நான் போயிட்டு பஃபேல என்ன இருக்குன்னு சொல்றேன். நல்ல பெரிய பிரான்ச்சு,
நிறைய சீட்டிங் இருக்கு. அண்ட் இங்க வந்து தே ஹேவ் அ மாக்டைல் ஸ்டேஷன், லைவ் சாட், பாஸ்தா. யா ஐ திங்க் லைவ் ஸ்டேஷன் வந்து இந்த தோசை, சாட், பாஸ்தா ஐட்டம்ஸ், மேக் யூர் ஓன் பாஸ்தா, பன்னீர், மஷ்ரூம், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வச்சு லுக்ஸ் குட். பட் இன்னைக்கு நிறைய ஆக்டிவா இருக்க மாதிரி தெரியல. அடுத்து நேரா அவங்க பஃபேக்கு போனோம் அப்படின்னா வெரி ஸ்மால் பஃபே, சின்னதுதான். சூப் வச்சிருக்காங்க, அதுல ரசம், டொமேட்டோ சூப், ஏதோ வெஜிடேரியன்லாம் இருக்கு, சிக்கன் தம் பிரியாணி இருக்கு, பட்டர் சிக்கன் மசாலா, ஃபிஷ் காசி அப்படின்னு என்ன வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வச்சிருக்காங்க. தயிர் ஓகே, திஸ் இஸ் ஓகே, நான் சாப்பிடுவேன், தயிர் சாப்பிடுவேன். பட் மற்றபடி இதெல்லாம் வெஜ், ஸோ இதெல்லாம் தேவையில்ல. பட் ரொம்ப லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு பார்பிக்யூ நேஷன் கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து டெசர்ட் செக்ஷன் இருந்தீங்கன்னா யூ ஹேவ் 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 6 to 7 டெசர்ட்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம வந்து பஃபே முடிகிற டைம்ல வரதுனால கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கு. அண்ட் தென் தே ஹேவ் கேக்ஸ், ப்ரௌனிஸ், லைவ் ஸ்டேஷன், பாதுஷா அதெல்லாம் வச்சு, ஜிலேபி அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஓவரால் லுக்ஸ் குட். வெரி ஸ்மால் பஃபே. பார்பிக்யூ நேஷன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் எனிவே நான் போய் இதை எடுத்துட்டு வரேன் எல்லாத்தையும். தே ஹேவ் மாக்டெயில் மெனு செப்பரேட்லி, தனியா ஒரு மெனு வச்சிருக்காங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆர்டர் ஃப்ரம் ஹியர். அண்ணா வாட் இஸ் பெஸ்ட் லைவ் ஸ்டேஷன்ல? पानीपुरी, दही पूरी, पास्ता, नॉन वेज में रैबिट, डक, चिकन, फिश. குட்டி கொஞ்சம் கொஞ்சமா தரீங்களா? லிட்டில் பிட் ஆஃப் எவ்ரிதிங். ரேபிட், டக், சிக்கன், ஃபிஷ். वेजिटेरियन ऑप्शन सर. நோ வெஜிடேரியன், ஒன்லி நான் வெஜிடேரியன். யூஸ்வலாக மசாலா போட்டு வச்சு அப்படியே லைவ் டெலிக்கு இதில் போட்டுருவாங்க. இதில் வந்து கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. லுக்ஸ் நைஸ். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சொல்லியிருக்கேன். ஃபிஷ்ஷில் ஒன்று, சிக்கனில் ஒன்று, டக்கில் ஒன்று, ரேபிட்டில் ஒன்று. பார்ப்போம். பிரியாணியில் பீஸ் எல்லாம் சும்மா தாராளமாக அள்ளி வீசியிருக்காங்க. நிறைய பீஸ் இருக்கு. இல்லை சாப்பிட்டவங்க எடுக்கலையான்னு எனக்கு தெரியல. பட் பிரியாணில எக்கச்சக்கமா பீஸ் வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம், எதுக்கு ஃப்ரைட் ரைஸ்ல இவ்வளோ கருவேப்பிலை இருக்கு? எந்த அளவுக்கு பிரியாணில சிக்கன் போட்டாங்களோ அந்த அளவுக்கு இதுல சிக்கன் எல்லாம் தூக்கிட்டாங்க. இதுல ஒரு சிக்கன் பீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் எதுக்கு இவ்வளோ கருவேப்பிலை இருக்கு இதுல? ஓகே வாங்க நம்மளோட பஃபேக்கு போவோம். எடுத்துட்டு இதான் என்னோட மெயின் கோர்ஸ் பிளேட்டு. இவ்வளவுதான் இருந்துச்சு மொத்தமாவே. இது இல்லாம ஐ திங்க் அவங்க பிரெட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் அதெல்லாம். பட் மற்றபடி சிக்கன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ் ஏதோ சொல்லி கொடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி பட்டர் சிக்கன் மசாலால சிக்கன் முடிஞ்சு போச்சு. ஸோ என் மெயின் கோர்ஸ் பிளேட் இவ்வளோதான் பண்ண முடிஞ்சது. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் டைம் இஸ் அரௌண்ட் 4:10, 4:30 இங்கே வந்து சர்வீஸ் முடியுது. ஸோ வந்து காலி பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா they didn't have enough இது. பட் ஐ asked for the starters. அது வந்திருக்கு, ரேபிட்டு, டக்கு, சிக்கனு, ஃபிஷ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்களோட பிரியாணிக்கு போயிடலாம். கையிலேயே சாப்பிட்றேன். நாட் பேட். ஸ்டார்டர்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி. மெயின் கோர்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணுது. பிரியாணி ரொம்ப ரொம்ப ஓகேவா இருக்கு. இந்த ஃப்ரைட் ரைஸ் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இந்த ஃப்ரைட் ரைஸ் கடையிலலாம் அண்ணன் மாவு போட்டு ஏமாத்து வரல சிக்கனுக்கு பதிலாக. நம்ம இங்கே சிக்கனுக்கு பதிலாக மாவு தான் அதிகமாக இருக்கு. ஃப்ரைட் ரைஸ்லையும் பெருசாக ஃப்ளேவரே இல்லை, ரொம்ப சப்புன்னு இருக்கு. அந்த சிக்கனும் வந்து நல்லா ரப்பர் மாதிரி இருக்கு. நான் உங்கள்கிட்ட நான் ரொட்டி கேட்குறேன், பட்டர் நான் கேட்குறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் ரைஸ் ரெண்டுமே ரொம்ப மோசமாக, கரெக்டான ஃப்ளேவரே இல்லை. எதுக்கு இவ்வளோ கருவேப்பில் இருக்குன்னு தெரியல. டிசப்பாயிண்டட். இப்போ வந்து பட்டர் சிக்கன் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. குட் பாய்ஸ். இதில் கூட பாருங்க, இந்த ஃபிஷ்ஷில் கூட நல்ல ஃப்ரைட் ரைஸ் கடை அந்த மாதிரி மாவு மட்டும் போட்டு ஏமாத்திட்டாங்க. டிசப்பாயிண்டிங். இந்த 4த்தையுமே ட்ரை பண்ணேன், எல்லாமே ஒரே டேஸ்ட்ல இருக்கு. பட் ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் மீட் இருக்கு, போனோட இருக்கு. எவ்ரிதிங் இஸ் டீசென்ட், நாட் பேட். பட் அதான் பயங்கரமா இல்லை. இது ஓகே. இதுல அந்த லைவ் கவுண்டர்ல அவங்களோட ஃபிஷ்ஷும் சிக்கனும் நல்லா இருக்கு. ஹேபிட் டக்கு ஓரளவுக்கு தான். பட்டர் நான் வந்திருக்கு, சுட சுட. கொஞ்சம் சிக்ஸ் மாதிரி இருக்கு, கொஞ்சம் அவசர அவசரமா பண்ணிட்டாங்க. சூடா வந்து பட்டர் சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட், மூடுற டைம் நான் வந்து டார்ச்சர் பண்ணிருக்கேன் அவங்கள. பட் ஓகே, பட்டர் நான் ட்ரை பண்ணிடலாம். சுடுது சுடுது சுடுது. இதெல்லடா நீங்க ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கணும். ரொம்ப ஆயிலா இருக்கு, ஆனா டேஸ்ட் சும்மா தாட்டி தூக்குது. ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். ஏன் வந்து செகண்ட் எபிசோட் இவ்வளவு லேட்டா வந்துச்சு அப்படிங்கிற பாயிண்ட். முக்கியமான ரீசன் என்னன்னா, செகண்ட் எபிசோட் ஆஃப் அப்சல்யூட் பார்பிக்யூ தான் நம்ம ஷூட் பண்ணியிருந்தோம். பட் டி நகர் பிரான்ச் போயிருந்தோம். ஐ ஹேவ் சச் அ டிசப்பாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அந்த வீடியோவே நான் ஸ்கிராப் பண்ணிட்டேன். அப்ப ஆம்பியன்ஸும் மோசமா இருந்துச்சு, ஃபுட்டு சரியில்லை, சர்வீஸ் சரியில்லை. இத்தனைக்கும் அந்த மாதிரி மட்டும் நான் ஆள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தேன். 3 பேர் போய் கிட்டத்தட்ட 3000 ஸ்பெண்ட் பண்ணி வீடியோவும் பண்ண முடியாம வந்துட்டு சரி நான் டிசைட் பண்ணிட்டேன், இனிமேல் நான் தனியாவே பண்ணிக்கிறேன். நல்லா இல்லைன்னா அட்லீஸ்ட் லாஸ் கம்மியா இருக்கும். அண்ட் அந்த ஆம்பியன்ஸும் எனக்கு சுத்தமும் பிடிக்கல. ரொம்ப லோ எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இங்க வந்தேன். அப்பேஷன்லி அதை விட இது பெட்டரா இருக்கு. அண்ட் நம்ம ரேட்டிங்க்கு போயிடலாம். ஸோ முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். முதல்ல ரேட்டிங்கு. ஃபர்ஸ்ட் அவங்களோட டேஸ்ட்
டேஸ்ட் வந்து ஸ்டார்டர்ஸ்ல இந்த ப்ரானு சிக்கன்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் இந்த ஃபிஷ் அப்புறம் இந்த சீசி பொட்டேட்டோஸ்லாம் ஒரு பெரிய டவுன்ஃபால் ஆயிடுச்சு. மெயினாக அவங்களோட மெயின் கோர்ஸ் அது பிரியாணிலாம் கொஞ்சம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ டேஸ்ட் ஐ வில் ஒன்லி கிவ் இட் அ 5. மேபி அவங்க இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து அவங்களோட சர்வீஸ் வாஸ் நைஸ். மெயினாக வந்து எல்லாருக்கும் தமிழ் புரியுது அண்ட் 2-3 தமிழ் ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கடை மூடுற டைமில் வந்தாலுமே யாருமே ஹரி பண்ணல, யாருமே வந்து டக்குன்னு போங்கன்னு இந்த ஃபேஸ் கூட காமிக்கல. அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. ஒவ்வொரு செக்ஷனும் க்ளோஸ் பண்ணும்போது நம்மகிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் இட் வாஸ் குட். ஸோ ஐ கிவ் இட் அ கம்ஃபர்டபுள் 7. அதுக்கப்புறம் வெரைட்டி இல்லைங்க இங்கே. உண்மையாக சொல்லணும் அதான். ஸ்டார்டர்ஸில் ஓரளவுக்கு கொஞ்சம் வெரைட்டி மாதிரி இருந்தாலும் மெயின் கோர்ஸில் ஒன்றுமே இல்லை. ஸோ ஐ கிவ் இட் 6 ப்ராபப்ளி. அடுத்து வந்து வேல்யூ ஃபார் மணி ஐ திங்க் இங்கே வந்து 650 + taxes நினைக்கிறேன். விச் இஸ் அகெயின் வெரைட்டிஸ் எல்லாம் கம்மியாக இருக்கனால ஐ ஃபீல் ஓகே, குட் வேல்யூ ஃபார் மணி தான், பட் நாட் த பெஸ்ட். ஸோ ஐ கிவ் இட் 6, மேபி 6. ஆம்பியன்ஸ் இஸ் குட். நான் சொன்ன மாதிரி டி நகர் பிரான்ச் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இது போரூர் பிரான்ச்சு. போரூரில் ஆம்பியன்ஸு அந்த நீட்னஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ரெஸ்ட் ரூமே கிளீனாக தான் இருந்துச்சு, விச் இஸ் அ குட் திங். ஸோ ஆம்பியன்ஸ்க்கு ஐ கிவ் இட் அ கம்ஃபர்டபுள் 7 on 10. இதுதான் அதோட ஓவரால் ஸ்கோரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்சல்யூட் பார்பக்யூ இஸ் இந்த செகண்ட் பிளேஸ். நவ் பார்பக்யூ நேஷன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அண்ட் அடுத்து எந்த பஃபே ரெஸ்டாரண்ட் போகலாம், எங்கே போய் ரிவ்யூ பண்ணலாம், எதை ரேட் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.